எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Tallyல இருந்து டைரக்ட்டா GSTR 2B வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போங்க. ஸோ நம்ம JS1 ஃபைலவோ இல்ல GST லாகின் பண்ணி நம்ம ஆன்லைன்லயோ நம்ம GSTR 2B டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போங்க. அது வந்து ஒரு சிலருக்கு வந்து நம்மளுக்கு என்ன நினைப்போம் அப்படின்னா, அது வேண்டாம் இல்ல வந்து திருப்பி நம்ம புதுசா நம்ம அப்லோட் பண்ணணும். அதை எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, Alt G கொடுத்து GSTR 2B அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். GSTR 2B ரெக்கன்சிலேஷனுக்குள்ள போய்க்கிறேங்க. GST ரிப்போர்ட்ல சென்டர் கொடுத்து உள்ள போறேங்க. Alt F2 கொடுத்து பீரியட் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு இம்போர்ட் பண்ண உங்களுக்கு அந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்குங்க. GSTR 2B டீடைல்ஸ் எல்லாம் இருக்குங்க. இதை வந்து நம்ம இங்கிருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, F1 ஹெல்ப்குள்ள போய்க்கிறேங்க. ஸோ இதுல ட்ரபிள் ஷூட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்க ரீசெட் ஜிஎஸ்டி டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஆப்ஷனை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கு இந்த ரீசெட் ஜிஎஸ்டி டேட்டால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரிட்டர்ன் டைப் என்னன்னு கேக்குது. ஸோ எதோட ரிட்டனை வந்து நீங்க எந்த ரிட்டர்னுக்கு உண்டான டீடைல்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எரேஸ் பண்ணணும் அந்த ஆப்ஷன் கேக்குது. நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், GSTR 2B வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்கிருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ என்டர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ரிட்டர்ன் பீரியட் வந்து கேக்குதுங்க. ஏப்ரல் மாசத்துக்கு உண்டான ரிட்டர்ன் பீரியடுங்க. ஸோ ஏப்ரல் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ பேக்கப் எடுக்கிறதான்னு கேக்குது. நீங்க ஒரு தடவை என்ன பண்ணிக்கோங்கன்னா, உங்களுக்கு பேக்கப் ஒரு தடவை எடுத்துட்டு நீங்க ரீசெட் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கிட்ட பேக்கப் ஆல்ரெடி எடுத்ததுனால நான் நோ கொடுத்துட்டு இந்த இடத்துல என்டர் கொடுத்துக்கிறேங்க. ஸோ இப்போ நான் அக்செப்ட் பண்றேன். ஸோ இப்போ என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டேலி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஆல்ரெடி டவுன்லோட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு மட்டும் அதை ரீசெட் பண்ணி எரேஸ் பண்ணிடுச்சுங்க. ஸோ இப்போ நான் என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு திருப்பியும் நான் என்ன பண்றேன், Alt G கொடுத்துட்டு GSTR 2B ரெக்கன்சிலேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்க GST ரிப்போர்ட்ஸ்ல. ஸோ என்டர். ஸோ Alt F2 பீரியட் மட்டும் கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த டவுன்லோட் ஆன ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டவுன்லோட் ஆன அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆயிருச்சு. இப்போ நீங்க திருப்பி ஃப்ரெஷ்ஷா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அந்த டீடைல் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அடுத்த ரிப்போர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ரெண்டாவது இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய Tally Prime 6.0 வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்க Tally Prime 6.0 அப்டேட் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்மளுடைய விவி இன்ஃபோடெக் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு Tally Prime 6.0 அப்டேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோங்க. ஸோ மறக்காம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்மளுக்கு இந்த சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.